பிளானட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நிறைய பேரோட ஃபேவரட் ரெசிபி சிக்கன் பிரியாணி. இன்னைக்கு நம்ம அந்த சிக்கன் பிரியாணி பங்களாதேஷ் ஸ்டைல பார்க்க போறோம். பங்களாதேஷி முர்க் புலாவ். முர்குங்கிறது சிக்கன். இந்த பங்களாதேஷ் ஸ்டைல் நம்ம பண்றதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட் டேஸ்ட் நிஜமாவே ரொம்ப யம்மியா இருக்கும். ஸோ பார்க்கலாமா பங்களாதேஷி முர்க் புலாவ் எப்படி பண்றதுன்னு. ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல கொஞ்சம் மஞ்சள் பொடி, அடுத்தது இதில் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா கொரியாண்டர் பவுடர், மல்லிப்பொடி, அடுத்தது இதில் கரம் மசாலா எல்லாமே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதில் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அடுத்து ஒரு 1/2 கப்பு கர்டு சேர்க்கணும். நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/2 சைஸ் லெமன் புளியணும். அப்புறமா இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி 30 மினிட்ஸ் நம்ம மினிமம் மேரினேட் பண்ணணும். 30 மினிட்ஸ் மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பண்ணுற கடாயில் எண்ணெய் சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ண ஆனியன் எல்லாம் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறமா நம்ம இந்த ஆனியன் எல்லாம் எடுத்துடலாம். இப்போ அந்த எண்ணெயிலே நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாம் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணணும். இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம 2 பக்கமும் மாற்றி போட்டு ஒரு 60% குக் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண அந்த எண்ணெய் கூடவே கொஞ்சமாக கீ சேர்க்கணும். கீ மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கணும். அது பிரியாணி இலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் பாப்பி சீட்ஸ். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் கேஷ்யூஸ், இது கூடவே கொஞ்சம் ரைசன்ஸ். அடுத்தது இதில் 2 பச்சை மிளகாய் சேர்க்கணும். இது காமனாக வெங்காயம் சேர்க்காம தான் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு கண்டிப்பாக வெங்காயம் வேணும்னா நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த டைம் சேர்க்கலாம். இப்போ இதில் நம்ம ஊற வச்சு ஸ்ட்ரெயின் பண்ண பாஸ்மதி ரைஸ் சேர்க்கணும். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஃபுல்லி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரைஸ் வந்து நம்ம 1 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே வறுக்கணும். இப்போ இது குக் ஆகிறதுக்கு தண்ணி சேர்க்கலாம். இதில் 1 கப் ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். இது 2 கப் ரைஸ்னால் ஃபஸ்ட்டு கப் வந்து நம்ம மேரினேட் பண்ண அந்த மசாலா அதோட தண்ணி சேர்க்கணும். அடுத்தது இதில் நம்ம 1 கப்பு பால் சேர்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டே பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கணும். ஸோ அந்த பால் வந்து நம்ம 1 கப்பு இதில் சேர்க்கணும். அப்புறமா 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இப்போ இந்த ரைஸ் ஒரு 50% ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். இப்போது 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இந்த லிட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ரைஸ் ஹாஃப் குக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணோம்ல அந்த சிக்கன் சேர்க்கணும். அந்த சிக்கனுக்கு கூடவே நம்ம பாயில்டு எக்கும் சேர்க்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கணும். இப்போ மறுபடியும் நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இன்னும் ஒரு 12 to 15 மினிட்ஸில் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த லிட் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட பங்களாதேஷி முர்க் புலாவ் ரெடி. ஸோ இது வந்து ராய்தா அண்ட் லெமன் கூட சர்வ் பண்ணலாம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணோம்ல அந்த ஆனியன்ஸ்லாம் இந்த மாதிரி போடணும். இப்போ கார்னிஷிங்காக ரொம்ப ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை தூவணும். வழக்கமா நம்ம பண்ற பிரியாணி ஸ்டைல்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமானதா இந்த பங்களாதேஷ்
ஸ்டைல் பிரியாணி. நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு இதோட டேஸ்ட் பிடிக்கும். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உடனே ஷேர் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட டேஸ்ட் ஆஃப் த பேரண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க. See you all next time with another recipe. Until then, take care.